வணக்கம். இன்றைய பிஎன்சியின் பிரதான செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜல்லிக்கட்டில் உயிரிழக்கும் வீரர் குடும்பத்திற்கு 10 லட்சம் நிவாரணம் உதவி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. பெண்களை பட்டினி போட்டு மாநாடு நடத்துவது அராஜகத்தின் உச்சம். விளம்பர மாநாடுதான் உங்கள் சாதனையா என அதிமுக கேள்வி. ரவுடி வெள்ளைக்காளி மீது வெடிகுண்டு வீசிய ரவுடி என்கவுண்டர். போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றதால் நடவடிக்கை என தகவல். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக காங்கிரஸ் இருக்கும். தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை உறுதி. திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டியது காலத்தின் தேவை. விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கெஞ்சல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு போட்டிகளில் எதிர்பாராத விதமாக காளைகள் முட்டி உயிரிழக்க நேரும் வீரர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். நாமக்கல் அருகே சாலப்பாளையம் கிராமத்தில் இன்று அதிமுக சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைத்து பேசிய போது, ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க பதிவு செய்யும் வீரர்களுக்கு இன்சூரன்ஸ் செய்யப்படும் என்றார். தஞ்சாவூரில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் பங்கேற்ற பல பெண்கள் உணவு கிடைக்காமல் கதறி கண்ணீர் விட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோவை பதிவிட்டு அதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. கருப்பு சிவப்பு சட்டைகளுக்கு பின்னால் மறைக்கப்பட்ட தமிழ் பெண்களின் கண்ணீர் கதைகள். மக்களை வதைத்து மாநாடு, அதுவும் வெல்லும் தமிழ் பெண்கள் எனும் பெயரில் மாநாடு நடத்துவது அராஜகத்தின் உச்சம் என்று அதிமுக விமர்சனம் பண்ணியுள்ளது. பெண்களை வெற்றி பெற செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்களை சித்திரவதை செய்த இந்த விளம்பர மாநாடுதான் உங்கள் சாதனையா என்றும் அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. ரவுடி வெள்ளைக்காளி மீது வெடிகுண்டு வீசிய ரவுடி அழகு ராஜாவை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். கைதான அழகு ராஜா பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை தேடுவதற்காக வனப்பகுதிக்கு அழைத்து சென்ற போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற போது சுடப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அழகு ராஜா தாக்கியதில் ஒரு காவலருக்கு வெட்டுக்காயம் ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரவுடி அழகுராஜா சென்னை ஜாம் பஜார் பகுதியைச் சேர்ந்தவர். பிரபல ரவுடி தோட்டம் சேகரின் மகன் மற்றும் மயிலாப்பூர் சிவக்குமார் கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளி என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் 2026 தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக காங்கிரஸ் இருக்கும் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் கட்சியின் வரலாற்றை வீடுதோறும் எடுத்து செல்வோம் என்றார். மகாத்மா காந்தியின் ஊரக வேலை உறுதி திட்டத்தை சிதைக்க நினைக்கும் மோடி அரசை எதிர்த்து வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் பாத யாத்திரை மேற்கொள்ள உள்ளதாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். திமுக, காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள் உள்ளிட்ட கூட்டணி இந்தியாவுக்கே ஒரு முன் மாதிரியான கூட்டணியாக இருக்கிறது. இதுபோன்ற கூட்டணி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் அமையவில்லை, அமையவும் வாய்ப்பில்லை என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கூட்டணியை பலவீனப்படுத்த என்ன சதிகள் செய்தாலும் அவற்றையெல்லாம் முறியடித்து நாம் உறுதிப்பாட்டோடு களத்தில் நிற்க வேண்டும் என்றும், காங்கிரஸ் அங்கம் வகிக்கும் இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டியது காலத்தின் தேவை என்றும் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பு தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பது குறித்து ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணிக்குள் ராமதாஸ் வருவதற்கு திருமாவளவன் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும், அதிமுக கூட்டணியிலும் ராமதாஸ் தரப்பை சேர்க்கக்கூடாது என அன்புமணி நிபந்தனை விதித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. ஓரிரு நாட்களில் செங்கோட்டையன் மூலம் தாவிகாவில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திமுக ஆட்சியில் 11 ஆதீனங்களே இல்லாமல் ஆகிவிட்டதாக முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய பொன் மாணிக்கவேல், தமிழ்நாட்டில் 56 ஆதீனங்கள் இருந்த நிலையில் தற்போது 45 ஆதீனங்கள் மட்டுமே உள்ளதாகவும் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் 2,22 லட்சம் ரேஷன் அட்டைதாரர்கள் உள்ளனர். இவர்களில் வீட்டுக்கு ஒருவர் வீதம் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டாலே 40% வாக்குகள் கிடைக்கும் என விஜய் தரப்பு நம்புகிறது. தனியா நின்னாலும் கெத்தா ஜெயிப்போம், யாருக்காகவும் எதற்காகவும் அரசியல் சமரசம் செய்யவே கூடாது, தயவு செய்து ஒற்றுமையாக இருந்து சேர்ந்து உழைத்து வெற்றி பெற வேண்டும் என்று விஜய் பேசியுள்ளதால்
தனித்து களம் காண தயாராகி வருகிறது தாவேகா என்பது உறுதியாகியுள்ளது. காய்ச்சல் சளி பிரச்சனைகளுக்கான 174 மருந்துகள் தரமற்றவை, போலி என்பது மத்திய மருந்து தரக்கட்டுப்பாடு வாரியத்தின் ஆய்வில் தெரியவந்துள்ளது. நாடு முழுவதும் விற்பனை செய்யப்படும் அனைத்து மாத்திரை மருந்துகளையும் மத்திய மாநில மருந்து தரக்கட்டுப்பாடு வாரியங்கள் ஆய்வு செய்கின்றன. ஆய்வில் தரமற்ற போலி மருந்துகள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. மொரீஷியஸில் உள்ள முருகன் கோவில்களில் நடைபெறும் தைப்பூச விழாவில் தமிழ் பக்தி பாடல்கள் பாட 7 பேர் கொண்ட குழுவை தமிழக அரசு அனுப்பியுள்ளது. இந்த ஆண்டு வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூச விழா மொரீஷியஸில் நடைபெற உள்ளது. இந்த ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாட அந்நாட்டு அரசு தமிழக அரசின் உதவியை கேட்டிருந்தது. அதன்படி தமிழக அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் மொரீஷியஸுக்கு 7 பேர் கொண்ட குழுவை தமிழக அரசு அனுப்பி வைத்துள்ளது. இத்துடன் இந்நேரத்திற்கான செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எப்பொழுதும் BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.